உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க எங்களை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. அன்பு ப்ளீஸ், வெயிட் பண்ணது பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். கொஞ்ச நேரம்னா இன்னும் எவ்வளவு நேரம் சீதா? ஒரு நாளா, ஒரு மாசமா, இல்ல ஒரு வருஷமா? இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க இப்படியே நின்னுட்டு இருக்க முடியும்? அண்ணிதான் சொல்றாங்கல்ல அன்பு, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. அஞ்சலி, ஒரு நைட் ஃபுல்லா நாம நின்னுட்டு இருக்கோம். நீ இப்படி நிக்கிறது எனக்கு வலிக்குது அஞ்சலி. நேத்து வரைக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணா இருந்திருக்கலாம். ஆனா நீ இப்ப என்னுடைய வைஃப். நான் உன்னை நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கையில தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுக்கு மேல உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை போச்சு அஞ்சலி. இதுக்கு மேல நாங்க நிக்கிறது வேஸ்ட் தான். நாங்க கிளம்புறோம் சீதா. எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு கஷ்டமான சம்பவத்தோட ஆரம்பிக்க வேண்டான்னு தான் தோணுது. அவங்க ஏதோ ஒரு கோவத்துல கதவை அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் மனசு மாறிட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும் அன்பு. இப்ப இருக்கிற சூழ்நிலைய பத்தி யோசிக்காம அப்புறம் நடக்க போற சூழ்நிலைய பத்தி மட்டும் யோசிச்சு பாருங்க. அத பத்தில அவங்க தான் யோசிக்கணும் சீதா. அஞ்சலி ஒண்ணு அவங்களை வெறுத்துட்டு போகல. அவங்க தான் அஞ்சலியை வெறுத்து கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. ஆனா அஞ்சலி இப்ப வரைக்கும் இங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து தெரியல இந்த குடும்பத்து மேல அஞ்சலிக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அண்ணி, எனக்கு நம்ம குடும்பம் தான் அண்ணி உயிர். எங்க அண்ணனும் அப்பாவும் தான் எனக்கு கடவுள் மாதிரி. கேட்டீங்களா? அவ சொன்னதை கேட்டீங்களா? ஒருவேளை அவங்க மனசுல கொஞ்சமாச்சும் பாசம் ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. என்னைக்கு இருந்தாலும் அஞ்சலி அவங்க கண்டிப்பா தேடுவாங்க. அன்னைக்கு வரோம் நாங்க. இப்போதைக்கு இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. ப்ளீஸ் விட்டுருங்க. நாங்க போறோம். வா அஞ்சலி. அன்பு, பொறுத்தது பொறுத்துட்டிய. ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு தடவை நானே கதவை தட்டி அவங்கள கூப்பிட்டு நானே பேசி பாக்குறேன். சரி, போய் பேசி பாருங்க. இருங்க. பாஸ், பாஸ், நான் பேசுறது கேக்குதா? பாஸ், கதவை தரங்க. பாஸ், பாஸ், அஞ்சலி கால் கிடக்க நிக்கிறா பாஸ். உங்க தங்கச்சி நிக்குதா பாஸ்? இதுக்கு மேல அவளால சுத்தமா முடியல. அவ போக போறா பாஸ். இப்ப கூட உங்க மனசு இறங்கலையா? சேது மாமா, நான் பேசுறது கேக்குதா? அஞ்சலி உங்க செல்ல பொண்ணு மாமா. அவ போக போறா. அவளை திரும்ப இந்த குடும்பத்துல ஏத்துக்க சொல்லி நான் கேட்க வரல. அவ போறதுக்கு முன்னாடி உங்க வாயால வாழ்த்தியாவது அனுப்புங்க மாமா. மாமா, அவ சின்ன பொண்ணு, தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனைய கொடுக்கலாமா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு போங்க மாமா. மீராக்கா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். பாஸ், அஞ்சலி, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா. ஏமா, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம் தானே ஒதுங்கி கிடக்கும். டேய், என்னடா சொல்றா?
நம்ம ஊர் காட்டுக்குள்ள உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? இல்ல இந்த ஊருக்கு வந்தியே இந்த வீட்டை தவிர்த்து வேற எந்த வீட்லயும் பொண்ணே இல்லையா? நம்ம எதிரி வீட்லயே தான் போய் பொண்ணை பிடிச்சு கொண்டு வரணுமா? அட போட. ஐயே, இந்த ஆக்கங்கிட்ட பையன் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ? ஐயோ, கொலச முத்தாரம்மா, இருக்கங்குடி மாரியம்மா, முப்புடாதியம்மா, சந்தன மாரியம்மா, ஐயோ 8 அட்டக்காரிகளும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியல, ஆளுக்கு ஒரு திசையில. உன் சண்டையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணுமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா அம்மா நோம்மானுக்கிட்டு. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா. வாஞ்சலி நல்லா இருக்கியா? நல்லா இருமா. எந்திரிக்க எந்திரிக்க. அது வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த இரு. என்னடி இது? ஐயா இந்த நீ 100 வச்சுக்க. அம்மா இந்த புடி நீ ஒரு 100 வச்சுக்க. இந்த பாரு, நல்ல பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்து சீக்கிரம் எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திடணும். என்ன ஏண்டி சீதா, என்னதான் மாப்பிள்ளை பொண்ணு மேல கோவம் இருக்கட்டும், அதுக்காக ராத்திரி பூரா பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்லயா நிறுத்தி வைப்பாங்க? அப்புறம் இத்தாம்பரிய வீடு இருந்த எண்ணத்துக்கு, வாய்க்கா இருந்த எண்ணத்துக்கு, வரப்பு இருந்த எண்ணத்துக்கு, கொப்புரானே கொப்பா, அப்புறம் கெட்டு கெட்டா பணம் தான் இருந்த எண்ணத்துக்கு. ஏண்டி, உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் மண்டையில மசாலா இல்லைன்னு தெரியுதுல்ல? ஏன் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை நீ தான் கேட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு வா பாத்துக்கிட்டு இருந்தியாக்கும். அர்ச்சனாக்கா, யார் இவங்க? அட, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தாண்டி. இப்படி வா நீ. அட பாதகத்தி பெத்த மக்கா, இவ்வளவு நேரம் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணையும் மாப்பிள்ளை வாசல்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள அப்படியே எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ? பொம்பளைலாம் இல்ல, நீங்களா பிசாசுகளா? அந்த எசைக்கியம்மனே நேர்ல இறங்கி வந்து கள்ளி பால் கொடுத்து கொல்லணும். வில்லு பாட்டு கேட்டிருந்தா அந்த கதையெல்லாம் தெரியும். ஏய், இது பாரு, வாய் மூடு. ஓவரா பேசுன ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். சுற்றுவேன்டாங்கடா. வாங்கடா, போலாம். பயமா இருக்கு. என்ன பயந்துருவேன் பாத்தியா? என்ன சூட்டு கொள்வியா? சூட்டு கொள்ளுடி. சூட்டு கொள்ளுடி. நாக்க அறுத்து போடுவேன். வேற யார்ட்டையாவது வச்சுக்கிடணும். துப்பாக்கி எடுத்து பாடி. நீயா நானா? 10 ரூபாமா? இது பாரு, இது ஏன் வீடு. இங்க வந்து இப்படி இன்டீசென்ட்டா பேசிட்டு இருக்க? ஏண்டி வாடி, நாளவட்டி சிங்காரி, செவப்பு பட்டு ஒய்யாரி. ஏய், என்ன துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவோன்னு நாங்க பயந்துருவோன்னு பாத்தியா? ஏய், துப்பாக்கிய போய் எடுத்துட்டு வாடி. நீங்க துப்பாக்கிய எடுத்துட்டு வர வரைக்கும் நான் என்ன மிதுக்கு வத்தல அறுத்து வடகம் காய போட்டு இருப்பேன்னு பாத்தியா? இன்னைக்கு நீயா நானா பாத்துலாமா? வாடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.